அதில் அந்த நூலை நம்ம பார்க்கும்போது 20 ஆண்டுகள் நம்ம எப்படி ரூஸ்வெல்ட்டை பார்த்தோமோ அதற்கான கண்ணாடி போல தான் இந்த நூல் இருக்கிறது. அவருடைய அத்தனை குணாதிசயங்களையும் இந்த நூல் வந்து தாங்கி நிற்கிறதுன்னு சொல்லலாம். அந்த நூலை நான் முதல்ல பார்க்குறேன். முதல்ல இருந்து அவருடைய ஒரு நல்ல குணங்கள் எப்பவுமே பாரம்பரியமாக பெற்றோரிடமிருந்து தான் நமக்கு வரும்னு சொல்லுவாங்க. 3 பெண்களோடவும் ஒரே ஒரு ஆண்மகனாக பிறந்திருக்கிறாரு. ரொம்ப செல்லமாக வளர்ந்துருக்கிறாரு. செல்லமாக வளர்ந்த ரூஸ்வெல்ட்டு விளையும் பயிர் முளையில் என்பதை சொல்லுவாங்க. அவர் தாத்தாவை பற்றி எழுதுறாருங்க. நான் எல்லா இடத்துலையுமே நான் நடுவர் சிவாவை தான் ரொம்ப ரசித்தேன். ஏன்னா ரூஸ்வெல்ட் அவர்களை நாங்கள் பார்த்துருக்குறோம். ஆனால் நடுவர் சிவா அதை எப்படிலாம் எழுதுறாருன்னு நான் பார்க்குறேன். தாத்தாவை பற்றி எழுதுறாரு. தாத்தா எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர் கையில் ஒரு அரசு துப்பாக்கி இருந்தது. அதை பற்றி இவர் எழுதுறாரு. அதை எழுதுறாரு. மரபு பற்றி எழுதுறாரு. புதிய புதிய சிந்தனைகள். அவங்க ஊரில் ஒரு புதிய வழக்கம் இருந்திருக்கு. அதாவது மராட்டியர் காலத்தில் அந்த ஊரில் வாழ்ந்த மக்களுக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க. அந்த இடத்துல அந்த மக்கள்லாம் வசித்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு ஆங்கிலேயருடைய ஆட்சி வரும்போது அவர்களுடைய துணையோடு அந்த இடம் வந்து பொது சொத்து, அரசுக்கு சொந்தமானது. அதனால அந்த இடத்தை மீண்டும் தர வேண்டும்னு கேட்பதற்காக ஆங்கிலேயரோட கடந்து சேர்ந்து வந்து மராட்டியர்கள் வர்றாங்க. அப்படி வந்த போது அவங்க கேட்கும் போது இந்த ஊர் மக்கள் எல்லாரும் தேடி வந்து ரூஸ்வெல்ட் அவருடைய தாத்தா கிட்ட வந்து நிற்கிறாங்க. நாங்கள் என்ன செய்யறது? ஏன்னா அவர் தான் ஊர் தலைவர். இப்போ என்ன செய்யறதுன்னு கேட்கும்போது அந்த தாத்தா வந்து பேசுறாரு, ஆங்கிலேயரிடம் பேசுறாரு. இங்கே பாருங்க, இந்த எனக்கு தெரிஞ்சு, ஆனால் உண்மையா அப்படி இல்லை, அவங்க சொந்த நிலம் கிடையாது. இந்த நிலம் வந்து இந்த ஊர் மக்களுடைய நிலம். எனக்கு தெரிஞ்சு அவங்களோட நிலம் தான். நீங்களாம் ஆள் அம்பு கம்போட வந்திருக்கிறீங்க. அதனால உங்களோட எங்களால் போட்டி போடவோ இல்லை சண்டை போடவோ முடியாது. ஒரு விஷயம் வேணா பண்ணலாம். எங்க ஊர் வழக்கம் என்ன அப்படின்னா, கொதிக்கிற நெய்யில கையை விட்டு, யோசிச்சு பாருங்க, கொதிக்கிற நெய்யில கையை விட்டு அந்த கையால மார்பில் அடித்து கொண்டு சத்தியம் செய்தால் அதுதான் உண்மை. இப்ப நான் வேணா என் ஊர் மக்களுக்காக நான் சத்தியம் செய்கின்றேன், நீங்களும் அதே போல யாராவது சத்தியம் செய்யுங்க. யாருடைய கை வெந்து போகாமல் இருக்கிறதோ அவர்கள் விட்டு கொடுத்து விட வேண்டும், அவர்களுக்கு விட்டு கொடுத்துட வேண்டும். வச்சுட்டாங்க. இப்போ ஒரு நாள் குறித்த நாளில் வர்றாங்க. நல்ல நெய்யை காய வச்சு, நெய் வந்து அப்போ விற்கவே கூடாது என்ற ஒரு காலம் இருந்திருக்குன்னு எழுதுறாங்க. நெய் வந்து யாரும் விற்கக்கூடாது. அப்புறம் அதுக்கு அனுமதி வாங்கி விட்டுறாங்க. அந்த நெய் காய வச்சு நெய் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. அதற்குள்ள கையை விட்டு எதிரில் வந்தவர் முதல்ல கையை விட்டுட்டாரு. கதறாரு, ஐயோ அப்பா அம்மானு கதறிட்டு இருக்கிறாரு. இப்போ இவருடைய டர்ன். இவர் கையை விட்டார். இவருடைய தாத்தா அழகாக கையை விட்டுட்டு எடுத்து மார்பில் எடுத்துக்கொண்டு இந்த நிலம் எல்லாம் எங்கள் ஊர்க்காரங்களுடைய நிலம் தான் சொல்லி சத்தியம் பண்ணிட்டு கூல்னு சொல்லுவோம் இல்லையா, கூலா அவர் மாட்டி போயிட்டாரு. எப்படி வேகாம இருந்திருக்கும் இது. இது வந்து ரூஸ்வெல்ட் சொல்லி நான் என் காதல கேட்டிருக்கிறேன். ஆனா இந்த புத்தகத்திலையும் அதை அழகா எழுதியிருந்தாங்க. அப்புறம் 2-3 நாள் கழிச்சு ரூஸ்வெல்ட்டுடைய தாத்தாவை ஒருத்தர் சந்திக்கிறார். சந்தித்து அவருக்கு நன்றி சொல்லுகிறார். என்ன நன்றினா, என்னுடைய கை வேகாமல் ஏதோ ஒரு மூலிகையை அவர்கிட்ட இருந்து வாங்கி அந்த மூலிகையை தடவி கொண்டு போய் நெய்யில கையை விட்டுருக்கிறாரு. அதனால அந்த குடும்பத்துக்கே பொய் சத்தியம் சொன்ன குடும்பம்னு பெயர் உண்டுன்னு ரூஸ்வெல்ட் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அது இந்த புத்தகத்துல வரல, எழுதலை. நான் கேட்டதில் நான் எழுதியிருந்தேன் அதை. அப்படி வந்து ஒரு ஊர் நலனுக்காக, மக்களுடைய பொது நலனுக்காக தன்னுடைய பொய் சத்தியம் கூட தப்பு இல்லையே. பொய்மையும் வாய்மை எடுத்த குறை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். ஒரு 100 பேருக்கு நல்லது நடக்குது அப்படின்னா அந்த நல்லதற்காக பொய் சொல்லலாம் என்ற கருத்தை அவங்க தாத்தா கடைபிடித்திருக்கிறாரு. சரி, தாத்தா கடைபிடித்தாரா? இவங்க அப்பா எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தா, மரபு வழியாக தான் நமக்கு எல்லா பண்புகளுமே வருகிறது. அந்த தாத்தாவுக்கு ஆங்கிலேயர்கள் ஒன்று பாராட்டி துப்பாக்கி வைத்துக் கொள்கிறோம் என்ற ஒரு அனுமதியை கொடுத்துட்டு போறாங்க. அவர்கிட்ட கை துப்பாக்கி இருக்கு. நான் நடுவர் சிவாவை அந்த இடத்துல தான் ரொம்ப ரொம்ப ரசிச்சு சிரிச்சேன். கடைசியில் ஒரு பஞ்சு டைலாக் கொடுப்பாரு. அதை எழுதிட்டு, அவங்க அப்பா எப்படிப்பட்டவர்னா, ஜல்லிக்கட்டு நடக்குது அந்த ஊர்ல. ஜல்லிக்கட்டு நடந்த போது வந்து சண்டை, 2 ஊருக்கு எப்போதுமே சண்டை வந்துருந்த இளைஞர்கள் மத்தியில சண்டை வருது. சண்டையில இந்த ஆளுநை கும்பலை ஆட்களை வந்து இளைஞர்களை அடிச்சிடுறாங்க. வேற ஒரு ஆள் மக்கள் அடிச்ச உடனே இந்த எல்லாருமே வந்து இவருடைய தந்தை கிட்ட சொல்றாங்க, நம்மூர் ஆள் அடிச்சிட்டோம், நம்மூர் பசங்களை அடிச்சிட்டாங்கன்ட்டு. நம்மூர் பசங்களை அடிச்சிட்டாங்கன்னா அவ்வளவு தென்னவட்டான ஆள் யார் இருக்கிறாங்க, ஏங்க எடுவா துப்பாக்கின்னு சொல்லிட்டு ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு வேட்டியை மடிச்சு கட்டிட்டு போயிட்டாரு சண்டைக்கு. அந்த அடிச்ச ஆளை தேடிட்டு ஓடுறாரு. ஓடும் போது அடித்த ஆள் அவன் பயந்து ஓடிட்டு திரும்ப வந்து மன்னிச்சுக்குங்கன்னு மன்னிப்பு கேட்டாரு. அந்த ஊரே சேர்ந்து மன்னிப்பு கேட்குது.
மன்னிப்பு கேட்டு முடிச்ச உடனே இவர் ரொம்ப புன்முறுவலோட, அதுதான் ரூஸ்வெல்ட்டோடைய குணம். எவ்வளவு நாங்கள் ரூஸ்வெல்ட்டை நாங்கள் வந்து நிறைய படுத்துவோம். நான் படுத்திருக்கிறேன், பிரபாகரன் சார் படுத்திருக்கிறாரு. ஆனால் அத்தனைக்கும் புண்டகையோடவே இருப்பார் ரூஸ்வெல்ட் சார். அப்போ அவங்க வந்து மன்னிப்பு கேட்ட உடனே ரொம்ப சிரித்து கொண்டு, சரி பரவாயில்ல போயிடுங்கன்னு சொல்லிட்டாரு. அப்போ அந்த ஊர் இளைஞர்கள்லாம் அப்படியே கெத்தா நின்னாங்க. அப்படி சட்டையை காலரை தூக்கி விட்டுட்டு, பார்த்தீங்களா நீங்களாம் மன்னிப்பு கேட்டீங்கன்னு கெத்தா நின்றாருன்னு எழுதிட்டு கடைசியில் 2 வரி எழுதுவார். துப்பாக்கியும் கையுமா சுற்றி திரிகிற மெய்யப்பன், இவருடைய தந்தை. துப்பாக்கியும் கையுமா சுற்றி திரிகிற மெய்யப்பன் மீனுக்காக காத்திருக்கிற கொக்குகளையும் மடையான்களையும் தவிர வேறு எதையும் சுட்டதில்லை. கடைசியா பஞ்ச வைக்கிறார் பாருங்க. அப்படி வந்து ஊர் மக்களுக்காக அந்த துப்பாக்கியை வச்சு பயமுறுத்திட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த துப்பாக்கியை பார்த்து அந்த ஊர் மக்கள் எல்லாம் பயந்து இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு தலைமை பொறுப்புல இருந்தவர் தான் அவருடைய தந்தையார். அப்ப அப்படி பார்த்துட்டு நான் ரூஸ்வெல்ட்டுக்கு வரும்போது எனக்கு ஒரு சங்க பாடல், ஒரு பழமொழி தான் ஞாபகத்துக்கு வரும். பழமொழியில சொல்லுவாங்க இல்லையா, குலவிச்சை கல்லாமல் பாகம் படும்னு சொல்லுவாங்க. ஒருத்தருடைய குலத்துல இருக்கக்கூடிய அந்த குலத்தொழில இப்ப செய்யக்கூடாதுங்கிறது வேற. ஆனால் அது நம்ம படிக்கிறோமோ படிக்கலையோ நம்மிடம் அந்த குலத்தொழில் தானாக வந்து விடும் என்பதுதான் சான்று. ஏன்னா ஒரு கதை சொல்லுவாங்க. கரிகால் சோழன் சின்ன வயசுல இருக்கிற ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறோம். 2 முதியவர்கள் அவர்கிட்ட தீர்ப்புக்கு போறாங்க. ஒரு பஞ்சாயத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க. போயிட்டு அந்த பஞ்சாயத்தை கொண்டு போயிட்டு அவர் பார்க்குறாரு, ஐயோ இவன் என்ன சின்ன பையனா இருக்கிறானே, இவன் எப்படி நமக்கு தீர்ப்பு சொல்ல போறான்னு பயந்துட்டு சந்தேகமா தான் பார்க்குறாங்க 2 முதியவர்களும். இதை பார்த்த உடனேயே அந்த கரிகால் சோழன் புரிஞ்சுக்கிட்டான். அந்த கேஸ் கூட ரொம்ப நல்லா இருக்கும். அந்த வழக்கு நம்ம ஊர்ல இப்பெல்லாம் அந்த மாதிரியான ஆட்களை பார்க்க முடியுமான்னு தெரியாது. ஒருத்தருக்கு நிலத்தை வித்துட்டாரு. அதை வாங்கி நம்ம அந்த நிலத்தை விழும்போது அதுல ஒரு புதையல் கிடைக்குது. அவன் என்ன செய்யறான், உடனே அந்த புதையலை தூக்கிட்டு வந்து வித்தவன் கையில கொடுக்குறான். உங்க நிலத்துல இந்த புதையல் கிடைச்சது, தாங்க வச்சுக்கோங்க. இவர் சொல்றாரு, இல்லை எனக்கு வேண்டாம், நான் நிலத்தை வித்துட்டேன், அந்த நிலத்துல இருக்கிற நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு தான் சொந்தம், நீங்களே வச்சுக்கோங்க. இவர் சொல்ற, இல்லை நான் நிலத்துக்கு மட்டும்தான் பைசா கொடுத்து வாங்கினேன், உள்ளே இருக்கக்கூடிய புதையலுக்கு நான் பைசா தரவில்லை, எனக்கு வேண்டாங்கிறாரு. இப்படி ஒரு பஞ்சாயத்தை நம்ம பார்த்துருப்போமா? அடிச்சு பிடிச்சி வாங்கிட்டு ஓடுறதுக்கு தான் சரியா இருக்கும். அப்படி அந்த பஞ்சாயத்தை கொண்டு போறாங்க. இவங்க 2 பேரும் அதை நீ வச்சுக்கன்னு போட்டி. அப்ப அவர் அந்த சின்ன பையன் உட்கார்ந்துருக்கிறான். இளமையிலேயே ஆட்சிக்கு வந்தவர் தான் கரிகால் சோழன். சந்தேகமா இவங்க பாக்குறாங்க, இவன் எப்படி நமக்கு நீதி சொல்லணும்னு பார்த்த போது அதை புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்சுட்டு அவர் சொல்றாரு, நாளைக்கு வாங்க 2 பேரும், உங்களுக்கு ஒரு முதியவர் தீர்ப்பு சொல்லுவார்னு சொல்லி அனுப்பிட்டாரு. மறுநாள் போகும்போது அங்க ஒரு வயசானவர் வெள்ளை தாடியோட கையில கம்போட உட்கார்ந்துருக்கிறாரு. இவங்க போனாங்க, நீதி கேட்டாங்க, பஞ்சாயத்தை சொன்னாங்க. அவர் அழகா ஒரு தீர்ப்பு சொன்னாரு. உங்களுக்கு எத்தனை பையன், உங்களுக்கு எத்தனை பொண்ணுன்னு கேட்டுக்கிட்டாரு. அவங்க 2 பேரும் சொன்னாங்க, உங்க பையனுக்கு இந்த பொண்ணை கொடுத்துருங்க, கல்யாணம் பண்ணி வைங்க, இந்த புதையில அவங்களுக்கு அன்பளிப்பா கொடுத்துருங்கன்னு சொல்லி முடிச்சுட்டாரு. ரொம்ப மகிழ்ந்தாங்க, நல்ல தீர்ப்பு சொல்லியிருக்கிறாருன்னு மகிழ்ந்துட்டு வர்றாரு. போயிட்டு எதையோ ஒன்றை மறந்து வச்சுட்டு போயிட்டாங்கன்னு திரும்பி எடுக்கிறதுக்கு போறாங்க அந்த முதியவர்கள். அப்ப பாக்குறாங்க அந்த இடத்துல அப்பதான் ஒரு தாடி எல்லாம் கலட்டிட்டு இருக்கிறாரு. அதே சிறு பையன் தான். அது அந்த கதையோடு ஒப்பிட்டு தான் நமக்கு வந்து பழமொழி பாடலை சொல்லும். உரை முடிவு காணான் சொல்ல மாட்டாங்க. இளமையோன் என்ற நரைமுடி மக்கள் உவப்ப நரை முடித்து சொல்லால் உரை செய்தான் சோழன். குலவிச்சை கல்லாமல் பாகம் படும். குலத்தொழில் என்பது படிக்காமே நமக்கு வந்துவிடும் என்பதுதான் அந்த பாடலுடைய கருத்து. நான் யோசிச்சு பார்க்குறேன், இங்கே ரூஸ்வெல்ட்டோட அதை பொருத்தி பார்க்குறேன். ரூஸ்வெல்ட்டுடைய தந்தை சின்ன வயசுலேயே இறந்துடுறாங்க. ரொம்ப அற்புதமா எழுதியிருப்பாரு அதை நடுவூர் சிவா. அவர் இறந்துடுறாரு அவருடைய தந்தை. அப்ப அந்த ஊர் மக்கள் கொஞ்ச நாள் கழிச்சு யாரை தலைவராக போடுவதுன்னு பேசிட்டு இருக்காங்க. பேசும்போது நம்ம ரூஸ்வெல்ட் அவர்கள் வேட்டி கட்டிட்டு சட்டை போட்டு மேல ஒரு துண்டை போட்டு போயிட்டாரு. இளைய தம்பி, இல்லை சின்ன பையன் போட்டு சொல்றாரு, நீங்க என்ன தலைவராக போட்டுக்குங்க. சின்ன வயசுல வேட்டி கட்டி மேல துண்டெல்லாம் போட்டுட்டு, எங்க அம்மாவுடைய ஆலோசனையின் பெயரில் நான் இங்க வந்து தலைவராக இருக்கிறேன், உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்யறேன், என்ன தலைவராய் போடுங்கள் என்று சொன்னார்கள். சொன்னபோது அந்த ஊர் மக்களும் மகிழ்ந்து தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட பண்பு சின்ன வயசுலேயே ரூஸ்வெல்ட் அவர்களுக்கு வந்திருக்கிறது என்பது ரொம்ப அழகா அந்த பகுதியெல்லாம் அவ்வளோ அற்புதமாக எழுதியிருக்கிறார் நடுவூர் சிவா. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் எல்லாருக்கும்
தெரியுங்கிறதுனால சொல்ல, மாநில கல்லூரியில் அவர் வந்து படித்தது, அதன் பிறகு வேலைக்கு போனது, வங்கிக்கு தேசிய பொருளாதார வளர்ச்சி கழகத்தில் தான் முதல்ல பணியாற்றுகிறார். அதற்கப்புறம் வங்கி பணி கிடைக்கிறது. வங்கி பணியில் ஒரு சிறப்பான ஒரு செய்தி, நான் இப்போதான் வந்து அவர்கிட்ட நடுவர் சிவாட்ட கேட்டு அதை உறுதிப்படுத்திக்கிட்டேன். அந்த நம்ம லாக்கர்னு சொல்லுவோம் இல்லையா, லாக்கரை அறிமுகப்படுத்தியது ரூஸ்வெல்ட் அவர்கள். அதற்கான தமிழ் பெயர் என்னன்னு அந்த டெல்லியில எல்லாரும் தவிச்சிட்டு இருக்கும் போது தமிழை எந்த அளவு நேசித்திருக்கிறார் பாருங்க. இதுல என்ன சொல்லுங்க பாயிண்ட்லாம் எழுதல, நான் அதை பின்னாடி பட்டியலிட்டு சொல்றேன். அதுல வந்து லாக்கருக்கானது பெட்டகம் என்ற பெயரையும் சொல்லி தமிழ்ல கைதேர்ந்த ஒரு தமிழ் அறிஞனாகவும் சொல்லிட்டு நம்ம பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், டெல்லியில தலைநகரத்துல உலக பொதுமறையை தந்த திருவள்ளுவருக்கு அங்க சிலை வடித்தது. அதெல்லாம் நம்ம படிச்சுக்கணும். நீங்க அவ்வளவு அற்புதமாக அந்த பணி யாருக்குமே மனசுல தோணாது. திருவள்ளுவர் இந்த கான்செப்டே இப்போது ஒரு 20 ஆண்டுகளாகத்தான். ஆனா அப்படி திருவள்ளுவருக்கு இப்ப ஊரெங்கும் சிலை வடித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா எதுவுமே இல்லாத வயசுல ஒரு 20-21 வயசு இளைஞன் அங்க போய் திருவள்ளுவர் தமிழ் மன்றம் மன்றத்தை ஆரம்பித்து அங்க கூடி பேசிய பிறகு அங்கே ஒரு திருவள்ளுவர் சிலையை அமைக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்குள்ள இருக்கக்கூடிய தமிழ் பற்றை, அறஞ்சிந்தனையை நம்ம வந்து வியக்காம இருக்க முடியாது. இது சொல்லிட்டு இருக்கும்போது பிரபாகரன் சார் எனக்கு வைத்த இது என்னன்னா, அந்த கோவிலை பற்றி இவர்கள் பேசுவார்கள். அங்க சிலை வடித்தாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த ஊர்ல பட்டுக்கோட்டையில நான் இப்படிதான் ரூஸ்வெல்ட்டை எப்போதும் அறிமுகப்படுத்துவேன். பட்டுக்கோட்டைக்கு ஒரு காலத்துல பெருமை வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், இப்போது எங்கள் முன்னாடி வாழ்ந்து கொண்டிருக்கிற கல்யாண சுந்தரம் இவர் என்று சொல்லுவேன். அப்படி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்திற்கும் ஒரு சிலை வடிக்க வேண்டும் என்று சிலை நிறுவியவர்கள் அதுல முக்கியமான பங்கு வகித்தவர் திரு ரூஸ்வெல்ட் அவர்கள் தான்.